ரம்யா இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அண்ணன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா செவனேன்னு தான் பொண்டாட்டியை கொஞ்சிக்கிட்டு தான் பொண்டாட்டிக்கிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருந்தார். இப்போது நேராக வந்து ஜீப் கிட்ட நின்னது மட்டும் இல்லாமல் சாவியை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறாங்க, டிரைவர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்யா இருந்துட்டு கார்த்திக்கை வர சொல்லிட்டு காரில் ஏறுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்திக்குக்கும் வேறு வழி கிடையாது. இதில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம புலிமூட்டை அதாவது அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த இதில் அதாவது வீடியோ காலில் அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கார்த்திக் இருந்துட்டு வீடியோ காலை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம அண்ணமும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணலை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்யா இருந்துட்டு அவள் பாட்டுக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. நம்ம கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பேசாமல் அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கிட்ட வந்து அதாவது கார்த்திக் வந்து ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சின்னத்தான் எங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அவங்க, என்னென்னு ஒன்றுமே புரியலையே, என்ன தான் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம அண்ணம்மா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரம்யா இருந்துட்டு காரை கொஞ்சம் தூரத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா காரு ஸ்டார்ட் ஆகலை, இறங்கி தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகை தள்ள விடுறாங்க. சரி ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும்னு நினச்சாங்க, காரை தானே தள்ள விடுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா கடைசியில் கார்த்திக் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. அதை பார்த்து இந்த ரம்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் என்னையே வந்து இப்போ நீ தூக்கி எறியறதுக்கு தயாராகிட்டல, அந்த டைரியை எரித்து நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுமா, உன்னை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் வந்து இப்போ உனக்கு மன்னிப்பே கிடையாது, உனக்கு தண்டனை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரம்யா சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது இப்போது அந்த டைரி எரிஞ்சது பார்த்தீங்களா, டைரியை பற்றியெல்லாம் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வீடியோ காலில் அதாவது அந்த ஃபோன் நம்ம கார்த்திகோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்யாவை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு. உண்மையிலேயே நல்ல ஃபோன் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா பேசுறது எல்லாத்தையுமே நோட் பண்ணி நம்ம அண்ணத்துக்கிட்ட போட்டு கொடுக்குது இல்லையா அந்த ஃபோனு, அதனால். அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரம்யா இஷ்டத்துக்கு அவள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. அப்படி வந்து இப்போனா இதில் நம்ம அதாவது எல்லாமே இந்த டைரியில் எழுதி வச்சுருக்கேன், இது எனக்கு பொக்கிஷம் அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ டைலாக் விட்டியாடா, ஆனால் அதை எரிக்கிறதுக்கு உனக்கு எப்பட்றா மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை பார்த்து கேட்குறாங்க. உண்மையிலேயே வந்து இப்போனா இந்த ரம்யா நல்லவளாக இருந்திருந்தா கூட அந்த டைரியை வந்து இப்போனா ஞாபகார்த்தமாக பத்திரமா வந்து இப்போனா வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போனா நம்ம கார்த்திகை இருந்துட்டு அண்ணத்தை வந்து முழுக்க முழுக்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வேறு வழியும் கிடையாது. அண்ணத்தை வந்து இப்போனா லவ் பண்ணுறதில்ல நம்ம கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ அண்ணமே எதிர்பார்க்கல, இப்படி சின்னத்தான் வந்து இப்போ நம்மளை லவ் பண்ணுவாங்க, இந்த புலிமூட்டியை லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரம்யா இருந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா, எப்படி அந்த தைரியம் நீ எரிச்ச, எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெறி ஆகிட்டு இருக்கு, உன்னெல்லாம் இங்கேயே கொன்று போட்டால் கூட என்னோட ஆத்திரம் தீராது அப்படின்ற மாதிரி வந்து இப்போ இந்த ரம்யா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அதே சமயத்தில் வந்து இப்போ இப்போது நம்ம அண்ணன் வந்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க, ரம்யா ஒழுங்கு மரியாதையாக என் சின்னத்தானை விட்டுரு, என் சின்னத்தானுக்கு என்னாச்சு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க கதறிட்டு இருக்காங்க. அது ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிறதுனால எப்படியோ இந்த ரம்யாவுக்கு வந்து கேட்கல. அதே சமயம் ரம்யா வந்து இப்போ இது எல்லாத்தையுமே பேசிட்டு இங்கிருந்து வந்து இப்போ அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கா. உனக்கு இதுதான்டா தண்டனை, இதுக்கு மேலே பாரு என்னோட ஆட்டமே வெறித்தனமாக இருக்க போகுது, உன்னெல்லாம் வந்து இப்போ நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி. அடுத்ததாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஓடோடி வந்து கார்த்திகை காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பயங்கரமாக கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் நேராக போயிட்டு இந்த ரம்யாவை அடி நடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. இதுக்கு மேலே நீ வந்து இப்போ என் சின்னத்தானோட விஷயத்தில் தலையிட்டேன்னு வையன், கண்டிப்பாக வந்து இப்போ நான் உன்னை ஒரு மனுஷன் கூட பார்க்க மாட்டேன், மாட்டை அடிக்கிற மாதிரி இருந்து அடிப்பேன், உன்னெல்லாம் வந்து இப்போ சும்மாவே இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் சின்னத்தானோட நிலைமையை நீ புரிஞ்சிக்காம இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சின்னத்தான் மேலே அவ்வளோ உங்களுக்கு என்ன கோவம் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் ரம்யா இருந்துட்டு எனக்கு இது கோவம் அது கோவம்னு சொல்லிட்டு வந்து சொன்னால், அதாவது இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம், அதாவது இந்த ரம்யா சொன்னதில் இந்த டைரி எரிஞ்ச விஷயம் எப்படி ரம்யாவுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணத்துக்கு வரப்போகுது. இது உண்மையிலேயே அதிர்ச்சியான விஷயம் தான். ஏன்னா எப்படி அந்த விஷயம் வந்து போயிருக்கும், லீக் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் தன்னோட மாமியா அந்த செண்பகவல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படின்றது மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட மாட்டாங்க.
இந்த செண்பகவல்லியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அதே சமயத்தில் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரம்யா கிட்ட பயங்கரமான சவால்லாம் விட்டுறாங்க. என் சின்னத்தானுக்கு மட்டும் எதுனா ஒன்று ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள்லாம் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷி தானா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த ரம்யாவை வந்து பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பல்லார்னு கன்னத்து மேலே அற விடுது. இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அற இல்லை, சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வாய் வார்த்தையாக பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம அண்ணன். ஆனால் இந்த ஒரு முறை நம்ம சின்னத்தானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு உடனே யார் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் பார்க்கல, விட்டாங்க ஒரே அறை. இந்த ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பல்லு உடஞ்சி, அதாவது கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இருந்துட்டு என்ன நடந்தாலும் சரி என் சின்னத்தான் எனக்கு தான், நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கறது கிடையாது, சின்னத்தான் உன்னை லவ் பண்ணாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் சரி ஓகே 2 பேரும் லவ் பண்ணிட்டீங்க, இதுக்கு நடுவில் நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் போகலான்னு நினச்சேன். ஆனால் இந்த முறை நான் இந்த ஒரு விஷயத்தில் விட்டு கொடுக்க போகிறதே கிடையாது. என்னோட அதாவது அந்த கடவுளே முடிவு பண்ணியாச்சு, எனக்கு சின்னத்தானுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறோம், எங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரம்யாவை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரம்யா சும்மா இருப்பாளா, ஏற்கனவே சரியான கோவத்தில் இருந்துட்டு இருக்கா. இதில் நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சவால்லாம் விட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்யாவும் சவால் விட்டு தான் ஆகணும். என் அண்ணன் எவ்வளோ தைரியம் இருந்தால் கார்த்திகை எங்கிட்டேருந்து பிரித்தது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தெனாவிட்டா நீ பேசிக்கிட்டு இருப்பேன், நான் உன்னை எங்கே பார்த்துக்கணுமோ அங்கே பார்த்துக்கிறேன், உன்னை எப்படி பிரித்து அந்த அதாவது கார்த்திகிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், கார்த்திகை நான் எப்படி அடையிறதுன்னு எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லதாக நடந்துகிட்டு இருக்கு, நீ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகோட வாழ்க்கையிலேருந்து போக போகிற, சின்னத்தான் சொல்லிட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருந்த, அது மட்டும் இல்லாமல் எங்களோட வாழ்க்கைக்குள்ளே வந்து நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட, கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமா சேர்த்து உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரம்யா வந்து அண்ணத்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது என்னானாலும் சரி உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது நம்ம அண்ணத்தோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதாவது ரம்யா நல்லவங்களாக இருந்திருந்தால் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ரம்யாவுக்காக நம்ம கார்த்திகை விட்டு கொடுக்க தயாராக என்னதான் தான் வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சிருந்தாலுமே கூட அந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. ஆனால் ரம்யா இப்போது சுத்தமாக சரியில்லை. நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை அடையணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு இடத்த கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் இருந்துட்டு இந்த ரம்யாவை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு அடுத்ததாக கார்த்திகை பார்க்கறதுக்காக கிளம்பி போக போகிறாங்க. முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து அங்கே வேலை செய்ய வேணாம், அதாவது விஆர்எஸ் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா ஒரு டைம் 2 டைம் இல்லை, பல வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்யாவால் கார்த்திக்கு அதாவது சின்னத்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்திருக்கு, இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செஞ்சால் கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயம் எல்லாம் அதாவது நம்ம கார்த்திக் இப்படி ஆகிடுச்சு அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சண்முகத்துக்கு மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பயங்கர கோவப்படுவாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்யா யார் என்ன ஏது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு உண்மை மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகமையா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம கார்த்திகாவும் அண்ணத்துக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிற்பாங்க. அதே மாதிரி கார்த்திகையும் அண்ணத்தையும் பிரிக்கிறதுக்காக அடுத்தடுத்த ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. இந்த ரம்யா, அதுக்கப்புறம் இந்த செண்பகவல்லி, சரவணன் இவங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.